எதிர்நீச்சல் இருக்க பொண்ணுங்க உண்மையாகவே செங்க பெண்கள் தாங்க. ஏன்னா இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் தன் அப்பாவோக்கே கேஸ் கொடுத்து எல்லாமே குடும்பத்தோடு சேர்ந்து அவங்க அப்பாவும் அவங்க கூட பிறந்த பையன் அவங்க அண்ணனையும் சேர்த்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு எந்த பொண்ணுக்கு ஒரு தைரியம் வராது. ஏன்னா அதனால் இப்போ 2 பேருமே சேர்ந்து எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க தான் கொலைகாரன்னு சொல்லிட்டு போலீஸும் ஆக்ஷன் எடுத்துட்டாங்க. அப்படி இருக்க வரையும் பார்த்தீங்கன்னா குணசேகரனுக்கு இந்த விஷயத்தில் என்ன பண்ணணும்னு தெரியல. ஆனால் அவங்க ரொம்ப தைரியசாலிங்க. என்னன்னா நான் பார்த்துக்கேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இருக்கிற அவங்க அம்மாவுக்கு எல்லாமே அந்த வீட்டில் பெரிய கேள்விக்கலாம். அது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா பார்கவி இருந்தாலும் அவங்க அப்பாவும் போயிட்டாங்க, அவங்க அம்மாவும் போயிட்டாங்க. இருக்கிறது ஒரே ஒருத்தன் இவன் மட்டும்தான், அவங்க காதலன் மட்டும்தான். அதையும் பிரித்து கொண்டு போகிற பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் எங்கள் அப்பா போயிட்டான்னு சொல்லிட்டு அழுறாங்க. கது என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நான் ஆல்ரெடி உங்கள் மேலே ஒரு கேஸ் இருக்குது, நீங்கள் அதனால் இப்போது நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்கள் மேலே ஒன்றும் அந்த கேஸ் ஸ்ட்ராங் ஆயிரும், அதனால் நானே போகிறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லைப்பா நான் பார்த்துக்கிறேன், நீ கம்முனிரு, அவள் என்ன தான் பண்ணுறான்னு பார்த்துலாம். அந்த பொட்டைங்களுக்கு சாரிங்க இந்த இப்போது பொம்பளைங்களுக்கு இவ்வளோ கொழுப்பு இருக்கலாம், பொட்டை கழுது எடுத்துன்னு ஆடுதுங்கன்னு சொல்லிட்டு ஐயா சொல்கிறாரு, நம்ம குணசேகர் ஐயா சொல்கிறாரு. இருந்தாலும் ஜனனி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. நீங்கள் இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் எங்கள் அப்பா மேலேயும் எங்கள் அண்ணன் மேலேயும் நீங்கள் கேஸுக்கு ஃபைல் பண்ணுறீங்களா, எஃப்ஐஆர் காப்பி கொடுத்தா மட்டும்தான் நான் பார்கவி எங்கள் அப்பா உடம்பு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லிட்டு கம்பல்சரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் போன எபிசோட் நடந்தது. வர எபிசோட் என்ன நடக்க போகுதுன்னா, இப்போ பார்கவி அண்ணன் கொஞ்சம் மன உடைச்சலில் இருக்காங்க. ஏன்னா அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை, இறந்துட்டாங்க. நம்ம கண்ணு முன்னாடி நம்ம அப்பா கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு கஷ்டத்தில் இருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா வில்லன் என்ன சொல்கிறாரு, நான் பார்த்துக்கிறேன், அவன் எவ்வளோ கேஸ் எங்கன்னா போட்டோம் அவனுக்கு நான் யாருன்னு சொல்லி நிரூபிக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதில் என்னென்னா குணசேகர ஐயாவோடைய பொண்டாட்டியான அவங்களும் சின்ன பொண்ணு தர்ஷினியும் சேர்ந்தே பண்ணுறாங்க. ஹோல் ஃபேமிலி பெண்கள் இப்படி பேசுறது ரொம்ப நல்ல விஷயம் தாங்க. ஏன்னா தப்புக்கு எதிராக நிற்கிறோம் பெண்கள். அதனால் அதுக்காக அவங்க அப்பா அவங்க அண்ணன் பண்ண கொலைக்கு எதிராக போய் நிற்கல, அவங்களும் ஆதரவு நிற்கல. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன்னா, இந்த சீரியலை பொறுத்தவரைக்கும் பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு உண்மையாக நேர்மையாக இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த சீரியலில் சொல்கிறாங்க. பார்கவி என்ன தான் நினச்சாலையுமே அவங்க அப்பா போயிட்டாரு, இதுக்கப்புறம் எனக்கு என்னத்துக்கு எதுவுமே இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா பார்கவி மனசு உடஞ்சி போயிருக்காங்க. அதனால் இந்த போலீஸுக்காரங்க எல்லாமே சொல்கிறாங்க, இந்த மாதிரி போலீஸ் கோர்ட்டில் போய் நாளைக்கு நீங்களாம் ஆஜராகணும் வரணும். பார்கவி இதே மாதிரி இந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் இதே மாதிரி பேசிட்டு இருந்தாங்கன்னா உங்களுக்கு சாதகமாக முடியாது இந்த கேஸு. எதிர்கட்சியாளருக்கு மட்டும் தான் அது சாதகமாக முடியும். ஏன்னா ஆல்ரெடி வக்கீலுங்களாம் எப்படின்னு உங்களுக்கே தெரியும், அவங்களுக்கு சாதகமாக அந்த பொண்ணு மென்டலி டிசப்பாயிண்டாக இருக்காங்க. ஸோ அதனால் இவங்க சொல்லி கொடுத்து இவங்க பேச வைக்கிறான்னு சொல்லிட்டு கேஸை மாற்றிடுவாங்க. ஸோ நீங்களாம் புரிய வச்சுட்டு கொஞ்சம் புரிய வைங்கன்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவங்க வளர்றாங்க, எங்கள் அப்பாவும் இல்லைன்னா செத்துட்டாங்க, நான் யாருக்காக கேஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரி அடுத்த யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்